Hi friends, welcome to GJ Creations Simple Crafts. இன்றைக்கி நாம் இந்த பியூட்டிஃபுல் பேரட் க்ரீன் சாரீக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். இந்த சாரீ ஃபுல்லாக இது வந்து சாரியோட பார்டர், ஒரு சைட் பார்டர். இந்த பார்டரில் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் டிசைன் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர், பல்லு வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. பல்லுவில் கொஞ்சம் ஒர்க்கு அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் நான் வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் பண்ணியிருக்க டிசைன். இந்த டிசைன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது கையில் அந்த டிசைன், பட்டர்ஃப்ளை டிசைனை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சாட்டின் ரிப்பன் வச்சு தான் இந்த டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் அந்த பல்லுவில் இருந்த அந்த கலரை வச்சுட்டு நான் பிங்க் கலர் சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாட்டின் ரிப்பன் ஊசியில் அந்த காது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஊசி எடுத்துகிட்ருக்கேன். இது நாட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னாக்க நாட் வந்துடும். நார்மலாக நம்ம மற்றபடி நூலில் போடுற மாதிரி நாட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து உருத்தாமல் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் நான் இது மாதிரி நாட் போட்டிருக்கேன். இப்போ ஊசியை இன்சர்ட் பண்ணும்போது அந்த சாட்டின் ரிப்பனை கிராஸில் கட் பண்ணிவிட்டு ஊசியில் இன்சர்ட் பண்ணுறோன்னா அது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எடுக்கக்கூடிய ரிப்பன் அளவு வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை போடணுன்னா அதுக்கு எவ்வளோ ரிப்பன் தேவைப்படுமோ அப்ராக்சிமேட்டாக அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக எடுக்க வேண்டாம். இப்போ இது வந்து ரிப்பன் கொஞ்சம் வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பார்த்து எடுக்கணும். இப்போ நான் அந்த ட்ரா பண்ணியிருந்ததில் அந்த ஒரு பெட்டல் சைஸுக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆப்போசிட் சைடு நல்ல பக்கம் எதுன்றதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி இப்போ அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே சென்டர் பாயிண்டில் நம்ம ரெண்டு பக்கமும் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்க இப்போ ஒரு சைடுக்கான டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப டைட்டாக வந்து இதை இழுக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே இழுக்கிறது லைட்டாக லூஸாக விட்டோம்னா தான் அந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். டைட்டாக இழுத்தோம்னா ரொம்ப சின்னதாக ஸ்ரிங்க் ஆகி தெரியும். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடு ட்ரா பண்ணியிருந்த இடத்துலேருந்து சென்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கம் பார்த்து சைனிங்காக இருக்க சைடு வெளியில் வர மாதிரி வச்சு ஆப்போசிட் சைடில் நம்ம உள்ளே விட்டு எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கையில் லைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாகிடாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். பேக் சைடும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக எம்போஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த 4 சைட்லேயும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரிப்பன் வந்து அதிகமாக எடுத்துட்டோம்னா, ரொம்ப நீளமாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம அடிக்கடி உள்ளே விட்டு விட்டு அந்த இதை இழுக்கும்போது சீக்கிரமாக அந்த சாட்டின் ரிப்பன் ஒரு மாதிரி நூல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும், நகண்டுக்கும். அதனால் அளவான சைஸில் நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 சைட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரா பண்ணியிருக்க இடத்துலேருந்து கரெக்டாக நான் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இது பண்ணாமையும் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக லேஸாக எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி தான் உள்ள விட்டுருக்கேன். ஸோ இப்போ நல்ல பக்கம் பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணி நம்ம இப்போ இந்த ஒரு பட்டர்ஃப்ளையை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு இப்போ நம்ம நாட் போடுறது எப்படின்னு பார்ப்போம். சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சு போட்டுடலாம். அப்போது நமக்கு இது கொஞ்சம் அழுத்தமாக தெரியாது. முடிச்சு போட்டோம்னா அது கொஞ்சம் தூக்கிட்டு தெரியும். இதுவே வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி நாட் போடும்போது அது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ப்ளவுஸ் போடும்போது. அதே மாதிரி இப்போ நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி மற்ற 2 பட்டர்ஃப்ளையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன்.
ஸோ 3 பட்டர்ஃப்ளை கையில் நம்ம டிசைன் பண்ண மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட சென்டர் பார்ட்டை க்ரீன் கலர் பால் செயின் வச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைஸு க்ரீன் கலர் பால் செயினை சென்டர் பார்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை அளந்து கட் பண்ணி எடுத்துட்டு டபுள் செயினாக யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி 2 ஈக்குவல் லென்த்தில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பட்டர்ஃப்ளை லுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். சாரியும் க்ரீன் கலர் சாரிங்கிறதுனால அந்த 2 காம்பினேஷனையும் நான் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சென்டர் பார்ட்டு நம்ம க்ரீன் கலர் பால் செயின் வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே அந்த 2 கண்ணு மாதிரி வைப்போம் இல்லையா, அதுக்கு நான் அந்த அதே கலரில் பிங்க் ஷேட்லேயே நான் வந்து கம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளிட்டர் கம், ஆக்சுவலாக கிளிட்டர் க்ளூ. அந்த கிளிட்டர் க்ளூ பிங்க் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 க்ரீன் கலர் பால் செயின் ஒரே லென்த்தில் கட் பண்ணி எடுத்துச்சு மேலே மட்டும் லைட்டாக ஒரு வி ஷேப் கிடைக்கிற மாதிரி கீழே வந்து 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு மேல் பகுதியில் மட்டும் ஒரு சின்ன வி ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன வி ஷேப் கிடைக்கிற மாதிரி வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த கிளிட்டர் க்ளூ பிங்க் கலரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கையோட கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சில்க் த்ரெட்டு மல்டி கலர் சில்க் த்ரெட் கிடைக்கிது. ஸோ இந்த சாரீக்கு மேட்சிங்காக அந்த மல்டி கலர் சில்க் த்ரெட்டை வச்சு நான் ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல்லாக பட்டர்ஃப்ளை நமக்கு கிடச்சிருச்சு. இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த மல்டி கலர் வந்து நான் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஜடை பின்னுற மாதிரி பின்னும் இல்லையா அந்த சில்க் த்ரெட்டில் 3 இது வைன் பண்ணி எடுத்துச்சு. ஒவ்வொரு இதுவும் 30 வைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 தடவை வைன் பண்ணி அந்த பின்னல் யூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நெக்கில் 1 சைடுக்கு மட்டும் நான் பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடில் வந்து அதே அந்த ஜடை பின்னல் மாடலில் அந்த ரோப்பு மல்டி கலர் சில்க் த்ரெட்டை வச்சு அந்த ரோப் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு 2 பக்கமும் அந்த க்ரீன் கலர் பால் செயின், அந்த பால் செயினை யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வந்து அந்த 3D க்ளூ இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் இது அந்த இதை வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நமக்கு இப்போது பியூட்டிஃபுல்லாக சாரியோட டிசைன், ப்ளவுஸோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை சாட்டின் ரிப்பன் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.